preparation is very important. ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு, 1 மணி நேரம் பிரசங்கம் பண்றியா, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னாரு. 1 மணி நேரம் பிரசங்கத்துக்கு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். ஆனா இன்னொரு பிரசங்கம் அவர் சொன்னாரு, அது இன்னும் என்னால் செய்ய முடியல. அவர் சொன்னாரு 1 மணி நேரம் பிரசங்கத்துக்கு 6 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னாரு. எங்க சர்ச்சுக்கு ஒரு பிரசங்கியார் வருவார், நல்ல டீச்சர், அருமையான பைபிள் டீச்சர், அவ்வளோ டீப்பா மனுஷன் செய்தி கொடுப்பாரு. ஆனா பிரசங்கத்துக்கு வந்து உட்காந்துருப்பாரு, திடீர்னு எங்க பாஸ்டர் கிட்ட சொல்லிடுவாரு, உங்க பிரேயர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாரு. எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, இங்கே தான் இருக்கு, நான் அங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், செய்தி நேரத்தில் கூப்பிடுங்கிட்டு உள்ள போய் விசாரிப்பார். அவர் சொல்லுவாரு, எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆவியானவர் கிரியை செய்வார். இந்த ஆயத்தம் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆயத்தப்பட வேண்டியது முக்கியம். உன் கையில கல்லா இருக்கட்டும், பட்டயமா இருக்கட்டும், கல்லிலிருந்து பட்டயத்துக்கு மாறணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், நல்லா படிக்கணும், அப்கிரேட் பண்ணணும், போய். ஏன்னா இது அறிவு பெருக்கத்தின் காலம். ஆனா அறிவு பெருக்கத்தின் காலத்துல நீங்க ஒருத்தங்க கூட உட்காந்து பேசணும்னா ஆவியானவருடைய துணை இல்லாம பேசவே முடியாது. ஆனா அதுக்குன்னு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஆவியானவர் என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறாரு. நீங்களும் ஏதாவது உட்காந்து படிக்கணும், ஜெபம் பண்ணணும், எல்லாம் செய்யணும். சில ஆட்கள்லாம் ஒண்ணுமே செய்யாது, அப்படியே வந்துட்டு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க எதுக்கு? அதான் வானத்துல இருந்து அவரே பேசிடுவாரு, இதோ என் நேசகுமாரன் ஒரே சவுண்டு போட்டுருவாரு. அதுக்கு நீங்களாம் எதுக்கு நம்மளை வச்சிருக்கிறாரு? நம்ம ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க சாப்பிடாம இருப்பீங்களா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நானே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன், ஆலயத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவரே பெயிண்ட் பண்ணுவார், அவரே கரண்ட் போட்டுப்பார். அதனால நான் சாப்பிடாமே இருப்பீங்களா? உங்க உடம்புக்கு தேவையானதை நீங்க சாப்பிட்ற மாதிரி உங்க ஊழியத்துக்கு தேவையான வளர்ச்சியை தேவையான அளவு நீங்களும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க படிக்க வேண்டியதை படிக்கணும், நீங்க செய்ய வேண்டியதை செய்யணும். ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும்.